महाराज की समाचरण सरोजम सान्द्रनीलाम्बुदाभं लक्षणलिखितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्धरं कञ्चनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। पंढरीनाथ महाराज की जय। ஸ்ரீ க்ஷேத்திரம் பண்டரிபுரத்தில் இப்போ நாம் வசிக்கிறோம். ஜென்ம ஜென்மங்களில் நிறையா பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் பண்டரி வாசம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மகாராஷ்டிர சத்துக்கள்லாம் தன்னுடைய அபங்கங்களில் தெரிவிக்கிறார். பெரிய பாக்கியர்களும் ஒரு ராத்திரி பண்டரிபுரத்தில் வசிக்கிறது, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுறது, பாண்டுரங்கனை தரிசனம் இன்றைய தினம் சுதினம் நமக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா 7 நாள் முன்னாடி நூத்தனமாக ஒரு ரதம் நிர்மாணம் பண்ணி பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம். ரதோத்சவம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. கோவிந்தபுரத்தில் இருந்தாலும் பண்டரிபுரத்தில் இருந்தாலும் பாண்டுரங்கன் ஒருத்தன். அந்த பாண்டுரங்கனுடைய சந்நிதிகளில் முதல் தேர் நம்ம கோவிந்தபுரத்தில் பண்ணினது முதல் தேர். கோலாகலமாக இருந்தது, பிரம்மாண்டமான ரதம். அந்த ரதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு உடனேவே பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கோவிலில் இருந்து தான் இப்போ பேசுகிறேன். பாண்டுரங்கனுடைய சந்நிதியில் இங்கே நிர்வாகிகள்லாம் மந்திர நிர்வாகிகள் எல்லாம் பரம சிரத்தையாக கோவிந்தபுரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற உடனேவே அவளுக்கு ஒரு கௌரவப்படுத்தல். இந்த பூஜ்யதா புத்தி இது மகாராஷ்டிரா பூமிக்கே அது சொந்தம். இங்கே உள்ளவா எல்லாரும் சத்துக்களுக்கு சாதுக்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பா. இது மகாராஷ்டிர சம்பிரதாயம். அதில் இன்றைய தினம் பாண்டுரங்கனுடைய தரிசனம். இன்னைக்கு பண்டரிபுரம் வந்ததே இந்த ரதத்தை அந்த பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம், அதை இவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. அவருக்கு இது பெரிய பாக்கியத்தினால 2 வருஷத்தில் பண்ண வேண்டிய தேர் 6 மாதம், 6 மாதத்தில் ஆரம்பித்து பூர்த்தியாகி ரதோத்சவமும் முடிஞ்சு இந்த காயன வாச்சா மனசேந்திரியர்வான்னு எந்த தர்மம் பண்ணினாலும் சமர்ப்பணம் பண்ணணும், கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும். அதுபோல் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காயன வாச்சா போல் இந்த பாண்டுரங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பாக்கியம். पंढरीनाथ महाराज की जय।